இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நடுவில் பிரம்மோஸ் மிசைல் ஏற்றுமதி டீலானது ஆல்ரெடி கையெழுத்தானது. 2021 ரெண்டு நாடுகளும் பிரம்மோஸ் மிசைலை பற்றின பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறாங்க. சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு பிலிப்பைன்ஸ்க்கு இந்த பிரம்மோஸ் மிசைல்ன்றது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பிரம்மாஸ்திரம் தான். பிலிப்பைன்ஸ் என்ற தீவு நாடுகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சைனாவோட சவுத் சைனா சீல இருக்க ரொம்பவே ஒரு முக்கியமான நாடு. சைனா 90% ஆஃப் சவுத் சைனா சி எங்களுக்கு தான் சொல்லி வியட்நாம் கிட்டே இருக்கட்டும், மலேசியா கிட்டே இருக்கட்டும், பிலிப்பைன்ஸ் கிட்ட, தாய்வான் கிட்டன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனையை வளர்த்து வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் பிலிப்பைன்ஸ் எப்படியாச்சும் இந்த பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைலை நம்ம இந்தியா கிட்ட இருந்து வாங்கியே தரணும், இந்த ஒரு ஆயுதம் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா சைனாவை நம்மளால ஓட ஓட விரட்ட முடியும்னு சொல்லிட்டு இந்த மிசைல்ஸை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. இப்போ இதோட டெலிவரியானது ஒரு வாரத்துக்குள்ள பிலிப்பைன்ஸ்க்கு போயிட்டு சேர்ந்துரும். இப்போ பிறக்க போற இந்த 2024 பிலிப்பைன்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு புது வருஷமாகவும் சைனாவுக்கு அகேன்ஸ்டா அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வருஷமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸை சேர்ந்த நிறைய அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, பிலிப்பைன்ஸ்க்கு இந்த பிரம்மோஸ் ஆனது ஏன் இவ்வளோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது? அப்படி பிலிப்பைன்ஸ்க்கும் சைனாவுக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்போ பிலிப்பைன்ஸ்க்கு நம்ம இந்த மிசைல்ஸை பிரம்மோஸ் மிசைல்ஸை டெலிவரி பண்ணுறதுனால நம்மளோட இந்தியன் மிசைல்ஸ்க்கு மார்க்கெட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு உலக அளவில் உயரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். அடிக்கடி நிறைய நியூஸில் நம்ம பார்த்துருப்போம், பிலிப்பைன்ஸ்க்கும் சைனாவுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. பிலிப்பைன்ஸோட நிறைய ஷிப்ஸ் மேலே சைனாவோட போர்க்கப்பல்கள் வாட்டர் கன்ஸை வச்சு தண்ணீரை பீச்சு அடிக்கிறதும், அவங்களோட எல்லைக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு இருக்க மீனவர்களை, சைனாவோட மீனவர்களை வேணும்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸோட கடல் எல்லைக்குள்ளே அனுப்புறது, அங்கே இருக்க மீனவர்கள் கிட்ட பிரச்சனை பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனைகளை இந்த பிலிப்பைன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. என்னதான் பிலிப்பைன்ஸ் நாடு ஒரு தனி நாடாக இருந்தாலும் அவங்களால சைனாவுக்கு அகேன்ஸ்டாக எந்த விஷயங்களும் பெருசாக செய்ய முடியல. ஏன்னா சைனான்றது பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மான்ஸ்டர். அப்படி இருக்கப்போ தான் எப்படியாவது இந்த சைனாவை ஓரம் கட்டணும், சைனாவை எப்படியாச்சும் நம்மளோட பிரச்சனையில தலையிட முடியாதபடி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய முடிவுகளை பிலிப்பைன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. இந்த நிலைமையில தான் 2015 ரஷ்யா கிட்ட டீல் சைன் பண்ணி ரஷ்யாவோட ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலான எக்கோந்த் மிசைல்ஸை இவங்க வாங்குறாங்க. இது சைனாக்கு ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்தாலும் சைனாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், சரி இந்த மிசைல்ஸை வச்சு நமக்கு பெரிய டேமேஜஸை இவங்களால ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. சரி, பிலிப்பைன்ஸ்க்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கப்போ அவங்க நிறைய அட்வான்ஸ்டு வெப்பன்ஸை நிறைய நாடுகள் கிட்ட இருந்து வாங்கலாமே, அமெரிக்காலாம் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக செய்யணும்னா எந்த நாடுகளுக்கு வேணால் எப்படி வேணால் உதவிகளை செய்யலாமே இருக்கப்போ தான் பிலிப்பைன்ஸ்ன்றது ரொம்ப வளர்ந்த நாடெல்லாம் கிடையாது. அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் ரொம்ப 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 கம்மி தான். இப்போ தான் 2024 தான் கிட்டத்தட்ட 750 மில்லியன் அளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 750 மில்லியன் தான் ஒட்டுமொத்த வருஷத்துக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றப்போ அவங்களோட நாட்டோட பொருளாதாரமும் அங்கே இருக்க மற்ற நிலைமை எந்த அளவில் இருக்கும்னு நினச்சி பார்த்துங்க. ஆனால் இதுவே இப்போ அதிகம்னு சொல்கிறப்போ இதுக்கு முன்னாடி 2015 2016 இதை விட ரொம்ப கம்மியான அளவில் தான் இவங்களுக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் 2020களுக்கு அப்புறம் இந்த சைனா பிலிப்பைன்ஸ் பிரச்சனை அதிகமாகிறப்ப தான் இந்த நாடுக்கு ஒரு விஷயம் புரியுது, கண்டிப்பாக என்னைக்கு வேணா தாய்வான் மேலே ஒரு போர் நடவடிக்கையை சைனா எடுத்ததுக்கப்புறம் நம்ம பக்கம் திரும்பலான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மிலிட்டரி மாடர்னைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான தொகைகளை கொஞ்சமாக அதிகமாக ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இவங்களுக்கு கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ட்ரம் கார்டாக பிரம்மோஸ் மிசைல் வந்து நிற்குது. பிரம்மோஸ் மிசைலை பற்றி ஆல்ரெடி நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். இந்த பிரம்மோஸ் மிசைலோட ஒர்க்கிங்கே ஒரு வீடியோவில் மொத்தமாக அனலைஸ் பண்ணியிருப்போம். இந்த மிசைல் ஏன் இவ்வளோ வேகத்தில் போகுது, மேக் 3க்கு மேலே இந்த மிசைலால் எப்படி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்கை நான் கொடுக்குறேன், அந்த பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைலை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய அதிநவீனமான ஆன்டிஷிப் மிசைல்னா இது ஒன்று தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் எப்படி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை அவ்வளோ சீக்கிரம் சுட்டு வீழ்த்திட முடியாதோ அதே மாதிரி ஆன்டிஷிப் மிசைல் கேட்டகரியிலும் க்ரூஸ் மிசைல்ஸ் கேட்டகரியிலையும் இந்த ஒரு மிசைலை யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு சூப்பர் மேனுவரபிள் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிஷிப் மிசைல்னு சொல்லலாம். இதோட அடுத்த வேரியண்ட்டை மேக் 5க்கு மேலே மேக் 6 மேலே போக போகிறோம்னு சொல்லிட்டு ஹைப்பர்சோனிக் மிசைல் கேட்டகரியில் அதை இப்போ இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் இந்த அளவுக்கு ரொம்பவே ஹைலி பொட்டன்ஷியலாக இருக்கிறது காரணம் இதோட வேகம் மட்டும் கிடையாது, இதோட மற்ற கெப்பாசிட்டிஸ் தான். அதிகபட்சமாக அதிக உயரத்தில் இதனால் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிரியோட ரேடார்களில் அதிலிருந்து மறைஞ்சு வர மாதிரி தரையிலிருந்து வெறும் 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் உயரத்தில் கூட இந்த மிசைலால் பறக்க முடியும். இப்படி பறக்கிற இதோட பேரை சி ஸ்கிம்மிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் மட்டத்திலிருந்து ரொம்பவே கம்மியான உயரத்தில் பறக்கிறது தான் இந்த சி ஸ்கிம்மிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கப்போ இது ரேடாரோட கண்களில் சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, எர்த்தோட கர்வேச்சர். பேசிக்காகவே நம்ம பார்த்துருப்போம், இந்த ரேடார் அலைக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை ரொம்ப லோ ஆல்டிடியூடில் இந்த ரேடார்கள் கிரியேட் பண்ணிடும். அதை
ரொம்பவே அக்யூரேட்டாக இந்த பிரம்மோஸ் மிசைல் யூஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப புரியுற மாதிரி எளிமையாக சொல்லணும், ஒரு கப்பலுக்கு இந்த பிரம்மோஸ் மிசைலானது நம்மளை தாக்க வரப்போகுதுன்றது இதிலிருந்து வெறும் 90 வினாடிகளுக்கு, அந்த கப்பல் தாக்கப்படுறதுக்கு 90 வினாடிகளுக்கு முன்னாடி தான் தெரியும்னே சொல்லலாம். அப்படி இருக்கப்போ இந்த 90 வினாடிகளுக்குள்ள அவங்க அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு கால்குலேட் பண்ணி அகெயின்ஸ்டாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை அனுப்புனாலும் அந்த மிசைல்ஸ் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா கிட்ட வரப்போ அந்த டார்கெட்டை இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரம்மோஸ் மிசைலானது ஒரு எஸ் மெனுவரை பண்ணும். அப்படி எஸ் மெனுவரை பண்ணுறப்போ வர மிசைல்ஸை இது மொத்தமாக குழப்பிட்டு போயிடும். கப்பலுக்கு கிட்ட போனதுமே இது அதோட நேவிகேஷன் சிஸ்டம், அதில் இருக்க ரேடார் நேவிகேஷன் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி தான் போகும். இந்த அளவுக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பொதுவாகவே இந்த பிரம்மோஸ் மிசைல்ன்றது இதனால மட்டும் டெட்லி கிடையாது. இதோட எஃபிஷியன்சி இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கப்பலை நோக்கி, இல்லை ஒரு ஃப்ரிகேட் யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெஸ்ட்ராயர் யூனிட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த யூனிட்டை நோக்கி 2க்கும் அதிகமான பிரம்மோஸ் மிசைல் அனுப்பிட்டாலே போதும், கண்டிப்பாக அந்த கப்பலை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை 3 மிசைல் 4 மிசைல்னு அனுப்புறப்போ அதில் ஒரு மிசைல் சுட்டு வீழ்த்தப்பட்டால் கூட மற்ற மிசைல் போயிட்டு எக்ஸாக்டாக அதோட டார்கெட்டை பின் பாயிண்ட் அக்யூரசியோடு அடிக்கும். இந்த மிசைல் இந்த அளவுக்கு வேகமாக போகிறதுனால அதில் வார்ஹெட் கம்மியாக இருந்தாலுமே அதோட கைனட்டிக் எனர்ஜியால் கொலாட்ரல் டேமேஜை அந்த கப்பலுக்கு அகெயின்ஸ்டாக இதனால் யூஸ் பண்ண முடியும். இதை ஒரு காரணமாக வச்சு பிலிப்பைன்ஸ் நம்மளோட இந்தியா கிட்டத்தட்ட 370 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்பில், US டாலரோட மதிப்பில் 2021 இந்த டீலை சைன் பண்ணுறாங்க. இப்போ அதோட ஃபஸ்ட்டு பேட்ச் தான் இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பிலிப்பைன்ஸ்க்கு டெலிவரி ஆக போகுது. இது ஒரு பக்கம் சைனாவுக்கு ரொம்ப பெரிய தலைவலியை கொடுக்குன்னே சொல்லலாம். ஆல்ரெடி பிப்ரவரி மாதத்துலேயே இந்த 15 பேர் வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து நம்மளோட இந்தியன் நேவி கிட்ட இந்த மிசைலை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே கடந்த பிப்ரவரி மாதத்துலேயே முடிஞ்சிருச்சு. இப்போது அவங்கள வச்சு தான் இந்த மிசைல்ஸை இந்த பிலிப்பைன்ஸோட நேவி ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த பிரம்மோஸ் மிசைலை 2016க்கு அப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டில் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து கையெழுத்துட்டாங்க. அப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் வந்ததுலேருந்தே மிகப்பெரிய கஸ்டமர்கள், முன்னாடி சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், அல்ஜீரியா, கிரீஸ், மலேசியா, தாய்லாந்து, ஈஜிப்ட், சிங்கப்பூர், வெனிசுலா, UAE, சிலி, சவுத் ஆஃப்ரிக்கா, வியட்நாம், இந்த மாதிரி நிறைய நாடுகள் எங்களுக்கு இந்த மிசைலும் வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதலாக நம்ம இந்த மிசைல்ஸை இந்த பிலிப்பைன்ஸ்க்கு தான் ஏற்றுமதி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். மற்ற நாடுகள் கேட்டுட்டு இருந்தாலும் இன்னும் அந்த நாடுகளுக்கு அதிகமாக நம்ம கொடுக்கறதுக்கு முன் வரலனே சொல்லலாம். இப்போ இந்த ஒரு டீல் ஆனது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா இன்னுமே நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோட பிரம்மோஸை நோக்கி. ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க. எந்த நாடுகளுக்கு நம்ம பிரம்மோஸை கொடுக்கணும், எந்த நாடுகளுக்கு நம்ம பிரம்மோஸை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு இந்தியா கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு, ஒரு முக்கியமான ஆயுதம்னா அது இந்த பிரம்மோஸ் மிசைல் தான். ஸோ அப்படி இது முக்கியமாக இருக்கிறதுனால இதில் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக நம்மளோட இந்தியா இருப்பாங்க. இப்போது இந்தியா பிலிப்பைன்ஸை வச்சு சைனாக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராப்பை செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சைனா வந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் ஒரு போர்ட்டை வச்சோம், இப்போ பங்களாதேஷில் இன்னொரு போர்ட்டை கட்டிக்கிட்டோம். இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய குடைச்சல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இது எல்லாமே மிலிட்ரி பர்பஸ்க்காக, அவங்களோட பாலிசி படி, அதாவது அவங்க பண்ணியிருக்க அக்ரிமெண்ட் படி மிலிட்ரி பர்பஸ்க்காக ஆயுதங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் அக்ரிமெண்ட். ஆனால் இப்போ பிரம்மோஸ் மிசைல்ன்றது பிலிப்பைன்ஸ்க்கு போயிருக்கிறது அந்த கேட்டகரியில் வருது. அவங்க வேணும்னா எப்போ வேணால் இந்த பிரம்மோஸ் மிசைலை ஃபயர் பண்ணலாம். மற்றபடி இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவுமே இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கு நடுவில் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு கிளியர் ஷாட்டாக ஒரு அப்பர் ஹேண்ட் கிடச்சிருக்கு. சைனாக்கு முக்கியமாக அதுவும் இந்த சவுத் சைனா சீல செக் வைக்கிற மாதிரி தான். இது அமெரிக்காவுக்குமே ஒரு விதத்தில் சாதகமான முடிவுன்னு சொல்லலாம். ஏன்னா தாய்வான் கிரைசிஸ் எப்போ வேணால் வரலான்ற டைமில் இப்படி பிலிப்பைன்ஸ்க்கு இந்த பிரம்மோஸ் மிசைலை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இந்த டைமில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இல்லை சீனா ஸ்ரீலங்காவுக்கு கப்பல் அனுப்புகிற எங்கே இப்போ அனுப்பு பார்ப்போம். ஆமாம், உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களால இப்போ வந்து சீனாவுக்கு கப்பலை மட்டும்தான் அனுப்ப முடியும். ஆனால் இந்தியா நினச்சாங்கன்னா அங்கே இருக்க பிரம்மோஸ் மிசைல்ஸை சீனாக்கு அகெயின்ஸ்டாக பிலிப்பைன்ஸை யூஸ் பண்ண வைக்க முடியும். அதுக்குன்னு எடுத்ததும் பிலிப்பைன்ஸ் வந்து நேரடியாக ஒரு வார்க்கு போயிடுவாங்க, நேரடியாக சைனாவோட கப்பல்களை தாக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நான் சொல்ல. ஒரு இடத்துல சீனாவுக்கு தேவைப்படாத ஆயுதங்கள், அதாவது சீனாவுக்கு ரொம்ப அழிவை தரக்கூடிய ஆயுதங்கள் இருக்குன்னா அந்த இடத்துல சீனா வாலாட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு நாட்டுக்கு இதை கொடுத்ததுக்கே இந்த அளவுக்கு சீனாவுக்கு பிரச்சனைகள் வரப்போ நல்லா நினச்சி பாருங்க. அப்படியே சவுத் கொரியாவுக்கு கொஞ்சம் பிரம்மோஸ் மிசைல்ஸ், தாய்வானுக்கு கொஞ்சம் பிரம்மோஸ் மிசைல், இந்த பக்கம் மற்ற நாடுகளுக்கு அப்படியே சைனாவை சரௌண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தனா இன்னும் சைனாவோட நிலைமை என்ன ஆகுனே தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்போர்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சைனாவுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ பெரிய டிட்டரன்ஸை இது இந்தியாவுக்கு கொடுக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.